ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் இந்த காயை வச்சு பாட்டி காலத்தில் அரைச்சி விட்ட ஒரு குழம்பு தாங்க. நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக பார்க்க போகிறோங்க. அது என்ன குழம்புன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாம் தொடர்ந்து பாருங்கள். என்ன காய்னா இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் தாங்க வெட்டி வச்சுக்கிறோம். வெண்டைக்காயில் தான் பழைய காலத்தில் எப்படி செலவெல்லாம் எடுத்து அரைச்சி வைப்பாங்களோ அது தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். அதில் என்னென்ன சேர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்துற மாதிரியே சேர்த்துனா தான் வலுவலுப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக அந்த பழைய காலத்து முறைப்படி கிடைக்குங்க. அது எப்படி செய்யலான்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க. பாருங்க, ஒரு கடாய் வச்சு நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து வச்சுக்கிறேங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக வெந்தயம் ஒரு 10-20 வெந்தயம் ஆகிற அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. இது மரக்கடிக்கப்பட்ட ஒரு சமையலுங்க. இது கிராமத்து முறையில் பழைய காலத்தில் நம்ம பாட்டி காலத்தோட அம்மா அவங்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்த சமையலுங்க. இது இப்போ மரக்கடிக்கப்பட்டு இப்போ நம்ம சாதாரணமாக தக்காளி வெங்காயத்தை போட்டு வதக்கி மசாலா பொடியெல்லாம் போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்ருக்குறோங்க. இது செஞ்சு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, மனமும் டேஸ்ட்டும். இப்போ இது கூட வரமிளகா சேர்த்திக்கிறேங்க, ஒரு 5-6 மிளகா. வெந்தயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க, தீஞ்சிடக்கூடாது, கலர் மட்டும் சேஞ்ச் ஆனால் போதுங்க. இப்போ வரமிளகாயும் வறுவிட்ட பின்னாடி நான் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கழுவி எடுத்து வச்சுக்கிறேங்க. இதை கூட சேர்த்திக்கிறேங்க. நான் கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் இது வரைக்கும் இது கூட என்னென்ன சேர்த்தி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. துவரம் பருப்பை சேர்த்திட்டு நம்ம சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேங்க. அதை கொஞ்சம் போட்டு நம்ம வதக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. நம்ம கருவேப்பிலை சேர்த்திட்டு மல்லி ஒரு ஸ்பூன் ஆகிற அளவுக்கு போட்டுக்கலாங்க. இது சின்ன ஸ்பூனுங்க, அதனால் நான் ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கிறேங்க. நான் அது ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தாங்க வரும். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நம்ம எப்பவும் குழம்புக்கெல்லாம் ஆட்டுறதுக்கு எப்படி அரைக்கிறதுக்கு எப்படி வறுக்குமோ அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தை அந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம இப்போ வறுத்துக்கலாங்க. இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இது கூட கொஞ்சமாக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. நான் அதாங்க இது எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க, இல்லைன்னா ஜாரில் கொட்டி வச்சுட்டு பாருங்கள். இந்த மிச்சம் இருக்க ஆயில்லையே இன்னும் கொஞ்சம் நான் ஆயில் சேர்த்து வெண்டைக்காய் வதக்கி எடுத்துக்கலாங்க. இது கூட நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாங்க, சேர்த்து வதக்கலாங்க. நம்ம வெண்டைக்காய் நம்மளுக்கு வதங்கிட்டு இருக்குங்க. இது அந்த காலத்தில் இந்த மாதிரி நீட்டாக இன்னுமே பெருசாக அறிவாங்க. நான் கொஞ்சம் சின்னதாக அரிஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி பெருசாக அரிஞ்சுதாங்க குழம்புக்கு அந்த காலத்துலலாம் போடுவாங்க. இது வதங்கிட்டு இருக்குங்க. நம்ம அரைக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன பொருள் கூட சேர்த்து அரைக்கலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், வறுத்த பொருளையெல்லாம் நான் ஒரு ஜாரில் சேர்த்து வச்சுக்கிறேங்க, சூடானது. இது கூட ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. தேங்காயை சேர்த்துட்டு இது கூட மஞ்சள் தூள் நம்ம தேவைக்கேற்ப ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்திக்கிறேங்க. பாருங்கள், இது கூட நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க. இதைய மசாலாவை பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வெண்டைக்காய் வறுவிட்டுருக்குங்க. பாருங்கள், வடக்கெல்லாம் அடியே பிடிக்காதுங்க. காயை மட்டும் ஈரம் இல்லாமல் ஃபஸ்ட்டே கழுவி நல்லா ஒரு துணியில், காட்டன் துணியில் தொடச்சி எடுத்தோம்னா ஈரம் இல்லாமல் நல்லா இப்படி வலுவலுப்பு இல்லாமல் நம்மளுக்கு வருங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சு அப்படியே நம்ம கட் பண்ணி போட்டாலும் நம்மளுக்கு வலுவலுப்பு வருங்க. ஈரத்தன்மை இருந்தாலும் வலுவலுப்பு வருங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வெண்டைக்காயே வைக்க வேண்டியது இல்லைங்க, வச்சா முத்தி போயிருங்க. வெளியே வச்சா தான் வெண்டைக்காய் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு.
அந்த காலத்தில் வந்து வெறும் வடக்கல்ல போட்டு வெண்டைக்காயை வதக்குவாங்க, வலுவலுப்பெல்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மண் சட்டியில் போட்டு வதக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ எவர் சில்வரும் ஈய பாத்திரமும் வச்சுக்கிறோங்க. இதில் வந்து நம்ம அந்த மாதிரி வதக்கக்கூடாதுங்க. பாத்திரம்லாம் அப்படியே அடி பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி தான் நம்ம வதக்கி எடுக்கணுங்க. மண்பானை இருந்துச்சுன்னா, மண் வடக்கல் இருந்துச்சுன்னா நம்ம அதில் போட்டு வதக்கி எடுக்கலாங்க வெறும் வடக்கல்ல. பாருங்க, நமக்கு ஓரளவுக்கு வெண்டைக்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்படி பரவலாம் நம்ம ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் இப்படி தள்ளி விட்டோம்னா சீக்கிரமாக வறுவட்டு வந்துடுங்க. இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம அது ஒரு தட்டில் கொட்டி எடுத்துக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு திருப்பி அதே வடக்கல்லவே நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாங்க. வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க நம்ம தாளிக்கிறதுக்கு. நான் வந்து இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தாங்க வரும். இப்போ எண்ணெய் காஞ்சது நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறோங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்திட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை கூட சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திக்கலாங்க. அது மசாலாவை சேர்த்தி கலந்து விட்டு இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்தி கலந்துக்கிறேங்க. நான் தேவையான அளவு இது கூட நம்ம கலந்துக்கலாங்க. இதுக்கு வந்து தக்காளி எல்லாம் சேர்த்தக்கூடாதுங்க. நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. இது கூட தேவையான அளவு சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. இன்னுமே நம்மளுக்கு குழம்பு வந்து கெட்டியாக இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்திக்கிறேங்க. இது கூட இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அதுக்குள்ளே நான் வந்து கொஞ்சமாக ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு வருங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஊறினதுனால பெருசாக தெரியுதுங்க. இந்த அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுக்கிறேங்க. இதை கரைச்சி எட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், குழம்பு கொதிச்சு வந்துட்டுருக்குது. இப்போவே வந்து நம்ம புளியை தேவையான அளவு சுவைக்கேற்ப சேர்த்துக்கலாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு புளி வேணுன்னா இன்னும் சேர்த்திக்கலாங்க, இல்லைன்னா விட்டுறலாங்க. இது எல்லாமே எனக்கு ஊற்றுனா கரெக்டாக இருக்குங்க. நான் எடுத்து வச்ச புளி நான் எல்லாத்தையும் ஊற்றிக்கிறேங்க. காரம் உப்பு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க, பச்சை வாசம் போக. இப்போவே மனம் வந்து எனக்கு சாப்பிடணும் போலயே தோணுதுங்க. அவ்வளோ மனமாக இருக்குங்க. அந்த துவரம்பருப்பு ஒரு தூக்கலான மணத்தையும் சுவையும் இந்த குழம்புக்கு வந்து கொடுக்குங்க. நம்ம எல்லாம் மசாலா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாம் போட்டு நம்ம தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி வச்சு சாப்பிட்டு இது சாப்பிட்டாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. பாருங்கள், நல்லா பபுள் சுட்டு குழம்பு கொதிச்சு வருதுங்க. இப்போ நம்ம வந்து இந்த வெண்டைக்காயை இது கூடவே சேர்த்திக்கலாங்க. நம்ம சேர்த்தி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நல்லா எண்ணெயிலே நம்ம வெண்டைக்காய் வறுத்துருக்கறனால அதுலேயே ஒரு 75% மேலேயே நம்மளுக்கு வெண்டைக்காய் வெந்திருக்குங்க. இப்போ இதில் இருக்கிற உப்பு புளி காரமெல்லாம் அதில் பிடிக்கணும் ஒரு வேண்டி கடைசியில் நம்ம இதை சேர்த்திக்கணுங்க. சேர்த்தி ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. இது பாருங்கள், நல்லா குழம்பு நம்மளுக்கு கொதிச்சிருச்சுங்க. பாருங்கள், குழம்பு கொஞ்சம் கூட அந்த வலுவலுப்பே இல்லாமல் நார்மலாக இருக்குதுங்க. நூலாக ஜவ்வு மாதிரி வலுவலுப்பாக விடுங்க வெண்டைக்காய் குழம்பு. நம்மளுக்கு அந்த மாதிரி எல்லாம் இது இல்லாமல் நார்மலாக எல்லா குழம்பும் போல் இருக்குது. பாருங்கள், வெண்டைக்காயெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அப்படியே தனித்தனியாக இருக்குங்க.
பாருங்கள், நம்மளுக்கு சுவையான கிராமத்து ஸ்டைலில் பாட்டி காலத்து வெண்டைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து மல்லி இலையில் தூவ மாட்டாங்க அந்த காலத்தில். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக மணத்துக்காக நம்ம வேணால் தூவிக்கலாங்க. இது ஆப்ஷனல் தாங்க, வேணா போட்டுக்கலாங்க, இல்லைன்னா அப்படியே அதுவே வந்து நல்லா மணத்தோடு தான் இருக்குங்க. பாருங்கள், எந்த வலுவழுப்பும் இல்லாமல் நம்ம எல்லா குழம்பும் வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குங்க. வலுவழுப்பு இல்லாத வெண்டைக்காய் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.